வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்தா செம்ம கெத்துரு சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு அஞ்சலி மேலே டவுட் வந்துடுச்சிங்க. அது எப்படியாச்சும் கிளியர் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம கௌதம் கிட்டேயும் இந்த மாதிரி நான் போனால் அந்த அஞ்சலி பண்ணுற விஷயங்களும் நான் சிந்தாமணி அத்தை பண்ணுற விஷயங்களும் எதுவுமே சரியில்லை. சிக்கன் சாப்பிட்ருக்காங்க, பொண்ணு விஷத்தை சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்தான இருக்கிற சூழ்நிலையில் எந்த அம்மாவாச்சு இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்டு ஹாப்பியாக இருப்பாங்களா? ஆனால் இவங்க இருக்கிறாங்கன்னா சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ நாடகம் நடிக்கிறாங்க இவங்க. அதனால் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இலக்கியாவும் கௌதமும் களத்தில் இறங்கியாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க 2 பேரும் வந்தாச்சு. டாக்டரையும் சந்திக்கிறாங்க. அதுவும் டாக்டர் பணம் வச்சுட்டு இருக்கிறப்ப சந்திக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அஞ்சலி பாய்சன் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இல்லை உங்களால் பார்க்க முடியலன்னா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் பார்க்கட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் அவங்க கௌதமும் கேட்குறாங்க. அந்த டாக்டர் இல்லையே நான் சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டலுக்குன்னு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க, பாட் பாய்க்கும் நியூஸ் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அஞ்சலி ரூமில் எதனா சந்தேகப்படுற மாதிரி பொருள் இருந்தால் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் ஃபோன் பண்ணி அந்த வார்டுக்கு உடனே பைரவிக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் சந்தேகம் வந்துட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு ஷாக்காகிற பைரவி. உடனே எங்கே பாரு, நீ மூஞ்ச அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி நீ காமிச்சிக்காத, ஃபஸ்ட்டு அவள் கம்மியானவில்லை, எல்லாத்தையும் நோண்டி நொங்கு எடுத்துருவா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. வெளியே போகிறது இவங்க 2 பேருமே உட்காந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பதட்டமாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதுவும் வார்ட் பாய் கிட்ட அவங்க தனியாக பேசுறதையும் பார்க்குறாங்க. வார்ட் பாயை பிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ட் பாயை பிடிக்கிறாங்க. நம்ம இலக்கிய அவங்க கௌதமோ அவங்கள தனியை இழுத்துட்டு போயிட்டு அடித்து உதச்சி உண்மையை கேட்குறாங்க. அப்போ வார்ட் பாய் பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிடுறாங்க. நம்ம இலக்கியிருந்து ஆதாரத்தோடு வேணும்ல, அதுக்கு ஃபோனில் வீடியோவாக எடுக்கிறாங்க அவங்க சொல்கிற உண்மையெல்லாம். இந்த மாதிரி அஞ்சலி பாய்சன் சாப்பிடவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி எல்லாமே இது ரெடி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ட் பாய் எல்லா உண்மையே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த வீடியோ தாங்க சரியான ஒரு பதிலடியாக இருக்க போகுது. உடனே இந்த அஞ்சலி கிட்ட போயிட்டு இவங்க நாடக நடிப்பெல்லாம் ஏற்புது இருக்கட்டுங்க, ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு காரணம் என்ன, கார்த்திக் கூட சேரணும், அது மட்டும் இல்லாமல் நான் திருந்திட்டேன் அப்படின்ட்டு இந்த அஞ்சலி நிரூபிக்கணும். அதுக்காக தான் இந்த பாய்சன் குடிச்சிட்டு இந்த மாதிரி நடிக்கிற வேஷம் போட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு சரியான பதிலடியை நம்ம இலக்கிய கொடுக்க போகிறாங்க. வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த